ஹைடா சுகர்ஸ் இந்த எஃப்எஃப்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதையும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை என்ஜாய் பண்ணுங்கள். லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருப்பான்னா, அந்த அணில்கிட்ட இருந்து மயில் வந்து அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்குண்டா நீங்கள் குடிச்சிருப்பீங்க. அந்த மயில் ஒயிட்டாக இருந்திருக்கும், அது வந்து கலராக மாறி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மயில் தான் அப்படியே ஃபுல்லாக அந்த மயிலோட கலரில் வந்து அந்த தோகையெல்லாம் அவ்வளோ அழகாக விரித்து ஆடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பறவை இருந்திருக்கும்லடா அந்த கழுகு, அதை பார்த்து அவ்வளோ ஆக்ரோஷப்படுது. எப்படியாவது அந்த மயிலை தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மயில் வந்து அந்த கழுகு வந்து ரொம்பவே வந்து ஆக்ரோஷப்படுது. நீங்களா அந்த மருந்தை குடித்த அடுத்த செகண்டே ஒவ்வொரு சக்தியாக உங்களுக்குள்ள இருந்து வழியில் வந்துட்டுருக்கு. அதாவது காற்றோட சக்தி, நீரோட சக்தி, மின்னோட இது நெருப்போட சக்தின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படியே ஒன் பை ஒன் அப்படியே மண்ணோட சக்தி, அந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன் அப்படியே வெளியில் வந்துகிட்டே இருக்குது. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த பக்கம் மயிலுக்கு வந்து ஒன்றும் புரியலை, என்ன பண்ணுறதா, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல, உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அவர் வந்து அப்படியே கன்ஃபியூஷனல் ஸ்டேஜில் அவரையும் பார்க்குறாரு, உங்களையும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து நீங்களா அப்படியே வந்து அந்த இடத்துல இருந்து மேலே போகிறீங்க பாருங்கள். அந்த கழுகு வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குது. ஏன்னா அது வந்து இந்த இடத்துலையே வாழ்ந்துட்டுருக்கு, இவ்வளோ நாளாக அதுக்கு காவலாக இருந்துகிட்ருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அதுக்குள்ளே போனால் அதோட பவர் போயிடும். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து அப்படியே பிரகாசமாக எல்லாம் கலந்த கலவை மாதிரி இப்போது உங்களுக்குள்ளே ஒரு 4 பவர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அந்த 4 பவர் ஒட்டுக்கா வெளியில் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு சூறாவளி, அந்த சூறாவளியில் ஒரு மண், அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே தகதகன்னு எரியிறீங்க, அதுவும் வந்து அந்த காற்றில் கலந்துருக்கு. அந்த மாதிரி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீரோட சக்தியும் இருக்குது. நீர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிரீடோ மாதிரி அந்த ஐஸ் கட்டிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளமன்றி, அணில், நத்தை, அப்புறம் வந்து அந்த பஞ்சவர்ண கிளி எல்லாமே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கு. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்துட்ருக்குடா. நீங்கள் வந்து அப்படியே மேலே போயிட்டு ஒரு உச்சி மாதிரி இருக்குடா, அந்த இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே எக்கோ கேட்குது அந்த இடம் ஃபுல்லாக. அப்படி அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி எக்கோ கேட்குது. அதை பார்த்து அந்த கழுகுக்கே பயம் வருது. உங்களை தாக்கிறதுக்காக அதோட பவரை வந்து மறுபடியும் கொண்டு வந்து அது வந்து ஃபயர் பவர் கொண்டு வந்துடா. அது வந்து அப்படியே போகுது, உங்களோட காலை வந்து கடிக்கிறதுக்காக போதும். முள்ளமன்றி இருந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்குடா. அப்போ வந்து பஞ்சவர்ண கிளி தான் அப்படியே மறுபடியும் அது வந்து ஃபயராக மாறி அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரலாம் அப்படிங்கிற மாதிரி அது வந்து மேலே பறக்க போகுது. அப்போ அந்த முள்ளமன்றி இருக்குல்லடா, சாரிடா கொஞ்சம் ரோல் ஆகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த முள்ளமன்றி வந்து பார்த்திங்கன்னா போகாத நில்லு, அவளோட முழு சக்தியில் இருக்கா, நீ வந்து நடுவில் போய் தொந்தரவு பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அந்த பஞ்சவர்ண கிளியை நிறுத்துது. அந்த பஞ்சவர்ண கிளியை அப்படியே பார்த்துட்டே இருக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருந்து அப்படி ஒரு வெளிச்சம் வருது பாருங்கள். எல்லாருக்கும் கண்ணு கூசுது. அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸ்க்கும் சரி, அந்த கழுகுக்கும் சரி, கழுகோட பார்வை ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கழுகுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கூசுது. அப்படியே கண்ணை மூடுது பாருங்கள். அந்த பாக்ஸ் டியூப் மாதிரி இருந்ததில்ல, வெளிச்சம் மாதிரி இருக்கும்டா, லைட் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த டியூப்குள்ளே அந்த கழுகு போய் விழுகுது. விழுந்த ஃபோர்ஸில் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து அந்த கழுகை தான் பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த மயில் இருக்குது. அந்த மயில் பார்த்திங்கன்னா தோகையெல்லாம் அப்படியே அடங்கி அது கொஞ்சம் பயப்படுது. அந்த கழுகை பார்த்து பயப்படுது. அந்த கழுகு வந்து இப்போ நார்மலாக இருக்குது, நெருப்புலாம் எதுவுமே எரியல, நார்மலாக இருக்குது. அப்படியே அந்த மயிலை போய்ட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி போகுது. இந்த பக்கம் முள்ளமன்றியாக ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுது. அந்த அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்கடா, பயந்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த மயில் தான் அந்த கழுகு அப்படி ஆப்போசிட் சைடு தான் அந்த க்ளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த கழுகு பார்த்திங்கன்னா அதோட வாயால் அது வந்து கடிக்க பார்க்குது அந்த மயிலை, சரிங்களா, அதை வந்து தாக்க பார்க்குது. நீங்களா அந்த கழுகுக்கும் மயிலுக்கும் சென்டரில் போயிட்டு நிற்கிறீங்க. ஒரு கால் தான் ஊனிருக்கீங்க, ஒரு கால் ஊனலை, ஓகேவா, ஒரு கால் அப்படியே மடக்கி வச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அந்த கழுகு உங்களை டாப் டு பாட்டம் பார்த்துட்டு எப்படி உனக்கு மட்டும் இந்த சக்தி வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி அதுவும் பேசுது. நீங்கள் என்னடா அது இதுவும் பேசுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நீங்கள் நார்மல் ஆகிட்டு மறுபடியும் அந்த பவர்க்குள்ளே போன மாதிரி இருக்குது. ஓகேவா, ஒரு செகண்டில் நீங்கள் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அதை வந்து அந்த மயிலும் நோட் பண்ணுது. இப்போ இவன் மாறினால அப்படிங்கிற மாதிரி அதுவும் பார்க்குது. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா ப்ளீஸ். ஏன்னா ஃபங்க்ஷன் டேவாக இருக்குது, ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாம் சத்தம் வந்துகிட்டே இருக்குது. கதவு மூடி வைக்க முடியல, விளக்கு போட்டிருக்குன்றாங்க. ஓகேடா, நான் ஸ்டோரிக்குள்ள வரேன். அந்த மயிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக உங்களையே பார்த்துட்ருக்குடா. நீங்களா என்ன அது இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு பிரகாசமான ஒரு ஒளிக்குள்ளே நீங்கள் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் ஒரிஜினலாக இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கழுகுக்கு முன்னாடி அந்த ஒயன் அப்படியே வந்து அந்த கழுகுக்கு முன்னாடி நின்றுட்டு, என்னை தாண்டி நீ தொட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நீங்கள் வந்து உங்களோட ஐப்ரோ ரைஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் கட்டி அப்படியே சுடர் விட்டு எரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஐஸ் கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே போகுது. அதையும் பார்த்தீங்கன்னா அந்த கழுகு அப்படியே அண்ணாந்து பார்த்துட்ருக்கு. எவ்வளோ ஹைட்டுக்கு போகுது இது அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்துட்ருக்கு. நீங்களா, நீ உயிரோடு இருந்தால் தானே என்னோடய மயிலை அழிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த கழுகை பார்த்து சொல்கிறீங்களா, அதுவா அப்படியே உங்களை அடிக்க வருது, அதாவது கொத்துறக்கு. ஓகேவா, கொத்துறக்கு வருதுடா. நீங்களாம் கொஞ்சம் தள்ளி போயிடுறீங்க, உங்கள் மேலே கொத்து அந்த அடி விழுகாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் தள்ளி போயிடுறீங்க. அப்போ வந்து அந்த மயில் தான் உங்களை பார்த்துட்டே இருக்கு. நீங்களா ஒரு அசால்ட்டாக ஒரு கோழி எப்படி கழுத்தை திருவி கொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த கழுகோட கழுத்தை திருப்பி நீங்கள் கொன்னுடுறீங்க ஒரு செகண்டில். அந்த மயில் இப்போ என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்துட்ருக்கு. நீங்களா அசால்ட்டாக அதை கொன்னுட்டு அப்படியே தூக்கி வீசுறீங்க பாருங்கள், அது ஒரு மூலையில் போய் விழுகுது. அந்த மயிலா என்னது இது அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்துட்டு கொஞ்சம் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது அந்த மயில். நீங்களா அப்படியே போயிட்டு அந்த சென்டர் பாயிண்டில் உட்காடுறீங்க பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் அந்த லைட் வெளிச்சம் இருக்குல்லடா, அது அப்படியே வந்து ஆஃப் ஆகி அப்படி எரியுது. அந்த மயிலுக்கே கொஞ்சம் பயம் வந்துடுது, நம்ம இங்கே இருப்போமா இல்லை போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி அது வந்து பார்த்துட்ருக்கு. நீங்களா அப்படியே கண்ணை மூடி உட்காந்து அந்த பவர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே அப்படியே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த மின்னலோட பவர் இருக்குது பார்த்திங்களா, அது எடுக்க தானே வந்திருப்பீங்க. அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்குள்ளே வருது. நீங்களா அப்படியே கத்துறீங்க பாருங்கள், ஒரு சத்தம் ஒரு சத்தம் கத்துறீங்க. அப்படியே உங்கள் கண்ணில் இருந்து அந்த வெளிச்சம் அப்படியே வெளியில் போகுது. அந்த மயில் ரொம்பவே பயந்துருது, அப்படியே நடுங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அப்படியே நடுங்கிட்டு ஒரு ஓரத்தில் அந்த ரூம் கார்னரில் போய் நின்றுட்டு அந்த மயில் நடுங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. நீங்களா அப்படியே நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றீங்கடா. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சம்லாம் போய் அந்த காற்றோட சக்தி நீரோட சக்தின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே அப்படியே அடங்கி நீங்கள் அப்படியே வந்து ஒடுங்கி உட்காடுறீங்க. நார்மலாக சம்மனை போட்டு உட்காருவாங்களடா, அந்த மாதிரி வந்து உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அந்த மயிலை வந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க பாருங்கள். அந்த மயில் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுது. நீங்களா பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் இல்லை நான் போயிடுறேன் நான் வரமாட்டேன், உங்ககிட்ட நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா எந்திரிச்சு அந்த நாய்க்குட்டிலாம் அப்படி கொஞ்சுவாங்களடா, அந்த மாதிரி போயிட்டு அந்த மயிலை போயிட்டு அப்படியே கொஞ்சிட்ருக்கீங்க. அங்கே பாரு, ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மயிலோட அந்த தலையில் தடவி கொடுக்குறீங்க பாருங்கள். அதுவாக கொஞ்ச நேரம் உங்களையே பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லெக்ஸை எடுத்து உங்கள் டைஸில் வந்து அப்படியே வைக்கிதுடா. நீங்களா வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றீங்க. நம்ம குழந்தைய எப்படி தள்ளி தூக்குற மாதிரி வந்து நீங்கள் கூப்பிட்றீங்க. அதுவா தயங்கி வருது, ஏதாவது பண்ணிடுவாளா நம்மளை அப்படிங்கிற மாதிரி அது வந்து வருதுடா. நீங்களா அப்படியே அதை அப்படியே அள்ளி எடுத்துக்கிறீங்க. அதாவது குழந்தை எப்படி 2 கையில் அப்படியே பிறந்த குழந்தை அப்படியே அள்ளி எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி வந்து எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க பாருங்கள். அங்கேருந்து முள்ளமன்றி எல்லா அந்த மிருகங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த 4 மிருகங்கள் இருக்கும்ல, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம் வந்துடுது. உங்களை பார்த்தா பயம் வந்துடுது. ஏன்னா எல்லா பவர்ஸும் ஒட்டுக்கா வரும்போது நீங்களாக இருக்கிறதில்ல, என்ன வேணால் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்குது. அந்த கழுகை கொன்னதையும் அதுங்களும் பார்த்துருக்கும். ஸோ அதனால் பயப்படுதுடா. நீங்களாம் அசால்ட்டாக எந்திரிச்சு அப்படியே ஒன்றா அந்த அந்த மிதந்துட்டுருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாறையாக மிதந்துட்டுருக்கும் அந்த இடத்துலன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நடந்து வரீங்க. அந்த பாறைங்க நீங்கள் நடந்து வர்றதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து வழிவகுத்து அந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும்லடா, அந்த மாதிரி வந்து அந்த பாறையெல்லாம் லைனாக நிற்கிது. அந்த பாய்ஸ் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னடா அது வயனுக்குள்ளே ஏதோ டிஃப்ரெண்ட் மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி சொல்லுது. அப்போ அந்த அண்ணன் பஞ்சவர்ண கிள்ளி தாண்டா, அம்மா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அது வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கு. நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே திரும்பி அந்த 4 அனிமல்ஸ் இருக்கும்லடா, அதை வந்து பார்க்குறீங்க. அதை பார்த்தோன்னே அதுங்கெல்லாம் வரோம் அப்படிங்கிற மாதிரி அது உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கு. நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் கிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு போல்டாக எப்படியும் எதையும் எதிர்த்து நிற்கிற மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு போல்ட்னஸ் வந்திருக்கு. அது உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகுது. நான் என்னால் எதையும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்கடா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளியில் நடந்து வர்றீங்க. அந்த இடத்த விட்டு வெளியில் கடந்து ஒரு ஊர் மாதிரி இருக்குடா, கிராமம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள்
நீங்க வர்றீங்க. வந்தா நீங்க அப்படியே ஏதோ அ எப்படி சொல்றது? உங்க உடம்புலேருந்து அப்படியே வெளியில போன மாரி இருக்கு. அத வந்து அந்த அனிமல்ஸ் பாக்குது. "என்னடா நடந்துச்சு இப்போ? அ ஏதாவது இப்போ வந்துச்சா என்ன?" அப்படிங்கிற மாரி அந்த முள்ளம்பன்றி வந்து பாக்குது. "இல்ல, இல்ல இப்பதான் வெளியில போயிருக்கு." அப்படிங்கிற மாரி அந்த அ பஞ்சவர்ண கிளி வந்து சொல்லுதுடா. நீங்களா அப்படியே அப்படியே அனிமல்ஸ திரும்பி பார்த்துட்டு, "ம் இது என்னது மயிலா?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "ம் ஆமா நான் மயில் தான்." அப்படிங்கிற மாரி அதுவும் சொல்லுது. நீங்களா அப்படியே டப்புன்னு கீழ போட்டுறீங்க. அது கீழ விழுந்துடுது. "ஆ எதுக்கு என்ன கீழ போட்ட?" அப்படிங்கிற மாரி அது கேட்குது. நீங்களா, சாரி, சாரி, சாரி தெரியாம போட்டேன். என்ன மன்னிச்சிரு." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அந்த மயில்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அப்ப அந்த மயிலா, சரி, சரி மன்னிச்சிடுறேன். ஆனா இப்படி இன்னொருக்கா தூக்கி போடாத. எனக்கு வலிக்குது ரொம்ப." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் அந்த முள்ளமன்றி இருக்கும்லடா, அதுக்கு பின்னாடி போயிட்டு நின்னுட்டு எட்டி பார்த்துட்ருக்கு. நீங்களா, "என்ன பண்ணுது இது?" அப்படிங்கிற மாரி நீங்க அத பார்த்துட்ருக்கீங்க. அப்ப முள்ளமன்றியா, "வயன்" அப்படிங்கிற மாரி கூப்பிடுதுடா. நீங்களா, என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "இல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குது. தெரியும். நான் அந்த கழுத கொன்னேன்." அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. "ஓ! உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு பயமா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குது. எனக்கு தெரில. எனக்குள்ள இருந்த பயம் என்னை விட்டு போன மாரி இருக்கு." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. "ஓ! அப்படியா? சரி. அடுத்த பிளேஸ பார்த்து போலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்குதுடா. போலாமே." அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்றீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு ஓடி வருது. நீங்களா, "ஆ நல்லா இருக்குல்ல இது." அப்படிங்கிற மாரி அத புடிச்சு அப்படியே கொஞ்சிட்டுருக்கீங்க. அதுவா, "ஏய் என்ன ரொம்ப கொஞ்சாத, எனக்கு கொஞ்சுறது பிடிக்காது." அப்படிங்கிற மாரி உங்களுக்கு சொல்லுது. நீங்களா, "நீயும் பேசுவியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "ஆ பேசுவேன், பேசுவேன். நான் முள்ளமன்றிய தான் பார்க்க வந்தேன் போ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. நீங்களா, "ஏய் இந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப பண்ணுதுப்பா." அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. "ஆமா, ஆமா. அது ரொம்ப பண்ணும்." அப்படிங்கிற மாரி அந்த பஞ்சவர்ண கிளியும் சொல்லுது. நீங்களா, "உனக்கு தெரியுமா அத?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "ஆ, ஆ தெரியும், தெரியும். அது ரொம்ப பண்ணும். நீ அதுகிட்டலாம் பேசாத சரியா?" அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட பறந்து வந்து அப்படியே உங்க ஷோல்டர்ல உட்காந்துக்குது. நீங்களா, "ஏன் உனக்கு பொறாமையா இருக்கா?" அப்படின்றீங்க. அப்படியும் வச்சுக்கலாம். ம், ம் பேச வேணாம். சரியா?" அப்படிங்கிற மாரி நீங்க அந்த கிளி வந்து சொல்லுது. நீங்களா, சரி, சரி." அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்றீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன் அப்படியே அணில் மறுபடியும் வந்து உங்களுக்கு அப்படியே ஆபரணம் மாரி கழுத்துல வந்து அப்படியே சுத்தி படுத்துக்குது. அந்த நத்தை பார்த்தீங்கன்னா, உங்க ஃபிங்கருக்கு அப்படியே மெது மெதுவா ஊர்ந்து ஊர்ந்து வருது. உங்களுக்கு கூசுது. "ஏய் இரு நானே எடுத்து விடுறேன் உன்ன." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அந்த நத்தைய அழகா எடுத்து உங்க ஃபிங்கர்ல வந்து அப்படியே வச்சு விடுறீங்க. அது அழகா சுருண்டு படுத்துக்குது. நீங்களா, "நீ தான் இருக்கிறதுலே க்யூட்டா இருக்க." அப்படிங்கிற மாரி அந்த நத்தைய பிடிச்சி அப்படியே தட்டுறீங்க. அப்போ நானு அப்படிங்கிற மாரி அந்த அணில் வந்து பாவமா உங்கள பாக்குது. நீங்களா, "நீங்களும் தான்." அப்படிங்கிற மாரி அந்த அணிலையும் அந்த பஞ்சவர்ண கிளியையும் அப்படியே தட்டி குடுக்குறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மயில் தான் அப்படியே சிலுப்பிட்டு அந்த எந்திரிக்குது பாருங்க. அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் அத பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா, அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, மயிலே கிடையாது. ஸோ, அதனால வந்து அந்த மயில அப்படியே ஆன்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த மயில் அப்படியே அந்த தோகையெல்லாம் விரிச்சு ஒரு ஆடுது பாருங்க. நீங்க வந்து இப்படியே மேகத்தில வந்து ஒரு சொடக்கு போடுறீங்க. கரெக்ட்டா மழை வருது. அப்போ வந்து அந்த முள்ளம்பன்றியா, "எதுக்கு இப்ப மழை வர வச்ச?" அப்படிங்கிற மாரி கேட்குது. "மயில் ஆடும்போது மழை வரணும்ல?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. சரிதான். ஆனா நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போணும். நீ எப்போ முடிக்கலான்னு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்குது. "நாம இந்த ஊர விட்டு போனா தானா நின்றும்." அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்றீங்க. பரவாயில்லையே! ஏன் தேறிட்ட போல இருக்கே!" அப்படிங்கிற மாரி அந்த முள்ளமன்றி சொல்லுது. நீங்களா, இது கூட இல்லைன்னா எப்படிப்பா உங்க கூடலாம் இருக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து முள்ளமன்றிய பார்த்து அப்படியே ஐப்ரோ ரைஸ் பண்றீங்க. சரிதான்." அப்படிங்கிற மாரி அதுவும் சொல்லிட்டு போகுது. நீங்களா அப்படியே போயிட்டுருக்கீங்க பாருங்க. அந்த ஊர தாண்டி போறீங்கடா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, உங்கள பார்க்கல. அந்த மயில தான் பார்க்குறாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது புடிக்கணும். அது வந்து நெறையா ரேட்டுக்கு போகும் போலருக்கு. அத நம்ம பார்த்ததே இல்ல இந்த உயிரினத்த. இது வந்து நம்ம இங்க புடிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி அந்த ஊர் மக்கள்லாம் நெனைக்கிறாங்க. நார்மலா மனுஷங்க மாரி தான்டா இருக்காங்க அந்த ஊர் மக்கள். நீங்களா, "என்ன பண்றீங்க எல்லாரும்?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. ஏன்னா, எல்லார் கையிலயும் பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் அந்த பாத்திரம் மாரி இருக்கும்லடா, அந்த மாரி இருக்கு. அந்த மயில புடிக்கக்கூடிய அளவுக்கு கூண்டு கூண்டு. அந்த கூண்டு மாரி வந்து எல்லார் கையிலயும் இருக்கு. நீங்களா, "என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாரும்?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "இல்ல இந்த பறவைய மட்டும் நாங்க பிடிச்சுக்கிறோம். மத்ததெல்லாம் நீ கூட்டிட்டு போ." அப்படிங்கிற மாரி அந்த மக்கள்லாம் சொல்றாங்க. நீங்களா, "என்ன? எனக்கு
எல்லாரும் தான். எனக்கு எல்லா மிருகங்களும் வேணும். என்னோட மிருகங்க அது. என்ன கேட்காம எப்படி நீங்க அத பிடிக்க வரலாம்? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அந்த மயில் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஓடி வந்து அந்த தோகையெல்லாம் அப்படியே மடக்கி உங்களுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்குது. அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள அட்டாக் பண்ற மாரி வராங்கடா. நீங்களா இங்க பாருங்க எனக்கு சக்திகள்லாம் இருக்கு. நான் மந்திரம் சொல்லி ஒரு சொடக்கு போட்டேன்னா, நீங்கலாம் வந்து என்ன ஆவீங்கன்னு கூட தெரியாது. தயவு செஞ்சு யாரும் என் கூட சண்டைக்கு வராதீங்க அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அப்ப அந்த மக்களா, "நீ என்ன வேணா சண்டை போட்டுக்கோ. எங்களுக்கு அதுக்கான மருந்து இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்களா, "என்ன மருந்து இருக்கா? எப்படி?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. என்ன நோய் வந்தாலும் அத குணப்படுத்தக்கூடிய மருந்து எங்க கிராமத்துல இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஒரு பொண்ணு தான் அப்படியே ஓடி வந்துட்டு, "அந்த மருந்த அவ தான் தூக்கிட்டு போறா" அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா, நான் எங்க தூக்கிட்டு போறேன்? நான்லாம் ஒண்ணும் தூக்கிட்டு போலயே" அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மயிலுக்கு பின்னாடி அந்த ஆட்டுக்குட்டி அந்த தோகைக்குள்ள வந்து அப்படியே ஒளிஞ்சு நிக்குது. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 உயிரினங்கள் சரியா? 5 அந்த மிருகங்கள் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது 5 மிருகம் தான்ப்பா அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. அந்த பொண்ணா, இல்ல உங்ககிட்ட 6 மிருகங்க இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா, இல்ல என்கிட்ட 5 தான். நீங்களே பாருங்களேன் அப்படிங்கிற மாரி நீங்களும் ஒவ்வொண்ணா காமிக்கிறீங்க. அப்போ வந்து அந்த ஆட்டுக்குட்டி வந்து அந்த மயிலோட தோகைக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சு நிக்குதுல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதோட லெக்ஸ வந்து அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு, அப்புறம் அது என்னது அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்கடா. அந்த ஆட்டுக்குட்டி வந்து ஒளிஞ்சு நிக்கிறத பார்த்துட்டு, "ஏய் இங்க என்ன பண்ற? போ! என்னதான் உனக்கு பிடிக்கலல்ல, நான் கொஞ்ச நேரம் தான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. போ இங்கேருந்து போ" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. அப்போ வந்து அந்த ஆட்டுக்குட்டியா உங்கள அப்படியே பாவமா பார்க்குது. "என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு போயிடு" அப்படிங்கிற மாரி பார்க்குது. நீங்களா, "மாட்டேன். நீ என்ன கொஞ்சம் விட மாட்டேன்னு சொன்னல்ல, போ அவங்ககிட்டயே போ" அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அந்த ஆட்டுக்குட்டிய அப்படியே தூக்குறாடா. நீங்களா, "ஏய் என்ன பண்ற? அதான் வரலன்னு சொல்லுதுல்ல, நீ எதுக்கு வலுக்கட்டாயமா தூக்குற?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, உங்க கூட சண்டைக்கு நிக்கிறா. சின்ன பொண்ணு தான்டா. பட் வாள் எடுத்துட்டு உங்க கூட சண்டை போடுற மாரி நிக்கிறா. நீங்களா, "என்ன இந்த பொண்ணு இப்படி நிக்கிறா?" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்க்குறீங்க. அப்போ வந்து அந்த முள்ளமன்றி தான்டா, "இவங்கலாம் மனுஷங்களே கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா, "மனுஷங்களே கிடையாதா? என்ன சொல்ற நீ?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு திரும்புறீங்க பாருங்க. அங்க நிக்கிறது எல்லாமே ஆவிங்க. உங்க கண்ணுக்கு அப்பதான் தெரியுது. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. "என்னது இது?" அப்படிங்கிற மாரி பார்க்குறீங்க. ஆமா. அந்த ம் ஆட்டுக்குட்டிய அவங்கலாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. "நீ அத காப்பாத்தியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி அந்த முள்ளமன்றி வந்து சொல்லுதுடா. நீங்களா, "ஓ! அப்படியா? இத முதல்லயே சொல்ல மாட்டியா நீ?" அப்படிங்கிற மாரி அந்த முள்ளமன்றிய பார்த்து சொல்றீங்க. "ஏன் சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருப்ப?" அப்படிங்கிற மாரி அந்த மயில் வந்து கேட்குதுடா. நீங்களா, "உனக்கு ஏன் வாய் இவ்ளோ நீளமா இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "மயில்னா அப்படிதான் இருக்கும்." அப்படிங்கிற மாரி அது சொல்லிட்டு திரும்பிக்குது. நீங்களா, "ம் எனக்கு உங்க எல்லாரையுமே பிடிச்சிருக்கு. ஆனா அந்த மயில மட்டும் எனக்கு பிடிக்கல." அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. "ஏன்?" அப்படிங்கிற மாரி அந்த முள்ளமன்றி கேட்குதுடா. நீங்களா, "அது ரொம்ப பண்ணுது." அப்படிங்கிற மாரி நீங்களும் சொல்றீங்க. சரி, சரி. அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ஆட்டுக்குட்டிய காப்பாத்து பாவம் அது." அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா, "ம் ஓகே." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்க்குறீங்க. அந்த அதாவது அந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா, அந்த பேய்ங்களுக்கு நடுவுல நிக்கிற மாரி நிக்குது இப்போ. ஓகேவா? நீங்க போயிட்டு அந்த பேய்ங்க கூட சண்டை போட்டு, அந்த ஆட்டுக்குட்டிய கூட்டிட்டு வரணும். அந்த மாரி தான்டா இருக்கும். நீங்க வந்து சண்டை போட ட்ரை பண்றீங்க. பட் அந்த பேய்ங்கள எதிர்த்து உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அத வந்து நீங்க எப்பிட்றா அழிக்கிறது அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த முள்ளமன்றி தான்டா ஐடியா குடுக்குது. இங்க பாரு நீரோட சக்தி, காற்றோடது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இடி மின்னல். அந்த 3ஆல மட்டும் தான் இவங்களலாம் அழிக்க முடியும். தயவு செஞ்சு அந்த 3யும் சேர்த்து பயன்படுத்து அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா, சரி ஓகே அப்படிங்கிற மாரி நீங்களும் வந்து அப்படியே உங்களோட பவர வந்து அப்படியே வெளியில கொண்டு வந்து அதுங்களோட சண்டை போட்டு அந்த ஆட்டுக்குட்டியும் காப்பாத்திடுறீங்க. காப்பாத்திட்டு பார்த்தா, அங்கே வந்து ஒரு 10 பேய்ங்க அந்த மாரி வந்து உயிரோட நிக்குதுடா. சாரி பேய்ங்கன்னு சொல்லிட்டு உயிரோட நிக்குதுன்னு சொல்றேனா, சாரிடா. அந்த பேய்ங்கலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நிக்கிது. உருவம் எடுத்து நிக்குதுடா. அப்போ வந்து நீங்களா அந்த ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு அப்படியே ஓடுறீங்க பாருங்க. முள்ளம்பன்றியா, "ஏய் இந்த பக்கம் வா" அப்படிங்கிற மாரி கத்துது. நீங்களா, வரேன் வரேன்" அப்படிங்கிற மாரி திரும்ப போறீங்க. அப்ப கரெக்ட்டா அந்த பேய்ங்கலாம் வந்து உங்கள அப்படியே வழிமறிக்குது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓடுன ஸ்பீடுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பனி மலை மாரி இருக்கு சரியா? அது மேல போயிட்டு ஏறிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பேய்ங்கள்லாம் அது மேல வரவே இல்ல. நீங்களா, "என்ன இது வரவே இல்ல" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டுருக்கீங்க. அது அங்கேயே நின்றுச்சு. அதாவது அந்த கிராமத்தோட அந்த மண் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எல்லையிலேயே வந்து நின்றுச்சு. அந்த பனிமலை மேல ஏறவே இல்ல. நீங்களா, "இதுதான் சாக்கு" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அந்த பனிமலைய தாண்டி அந்த பக்கம் போயிரலாம் அப்படிங்கிற மாரி அந்த பனிமலை மேல ஏறி போறீங்க. பட் உங்களுக்கு நெறைய குளிருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பனி பேஞ்சுட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப குளிருது. உங்க
கூட பார்த்தீங்கன்னா, இப்போது அணில், பஞ்சவர்ண கிளி, மயில், அந்த ஆட்டுக்குட்டி அந்த 4 மட்டும் தான் இருக்குது. முள்ளமன்றி இல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. முள்ளமன்றி நான் அந்த பக்கம் வர சொன்னான்ல, நான் தான் இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனா எனக்கு இப்போ குளிருதே அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து முள்ளமன்றி இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. நீங்களா, ம் நான் நான் போணும் முள்ளமன்றிக்கிட்ட அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அப்போ வந்து பஞ்சவர்ண கிளி, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? அப்படிங்கிற மாரி கேட்குது. நீங்களா, ஆ நீங்க இருக்கீங்க தான். ஆனா எனக்கு வழிகாட்டி முள்ளமன்றி தானே. அடுத்து நான் எங்கே போகணும்னு அவன் தான் சொல்லுவான். இப்போ நான் எப்படி போறது? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பாவமா பார்க்குறீங்க. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியா, ம் சரி, சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத. நான் கூட்டிட்டு போறவா முள்ளமன்றிக்கிட்ட அப்படிங்கிற மாரி அது சொல்லுது. நீங்களா, சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டி அப்படியே கீழ இறக்கி விடுறீங்க. அது அப்படியே முன்னாடி ஓடுது. நீங்க அது பின்னாடி ஓடிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் அந்த பஞ்சவர்ண கிளியா, இங்க பாரு சொன்னா கேளு, அந்த ஆட்டுக்குட்டி பின்னாடி போகாத அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா, நீ கம்முனு இராத, என்ன முள்ளமன்றி கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லுச்சு. நான் அது பின்னாடி தான் போவேன். நீ வாய மூடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அந்த ஆட்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா, நேரா போயிட்டு அந்த பனிமலைய சுத்தி மேலே ஏறலடா. அந்த பனிமலைய சுத்தி அங்கே ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள தான் போகுது. நீங்களா, என்ன இது குகைக்குள்ள போகுது? கீழலாம் இறங்கணும். இது என்ன உள்ள போகுது? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டா தான ஆகும். நீ என்னமோ பெரிய விளையாட்டா அதுக்கு பின்னாடியே வந்த, இப்ப மாட்டிக்கிட்டியா? அப்படிங்கிற மாரி அது சொல்லுது. நீங்களா, இத மாட்டிக்கிட்டேனா? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. ஆமா மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி அந்த அணிலும் சொல்லுது. நீங்களா, எங்கே நான் மாட்டினேன் அப்படிங்கிற மாரி சுற்றி பார்க்குறீங்க. அந்த பனிமலை இருக்குல்லடா, அந்த குகைக்குள்ளே போயிருப்பீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாக இருந்திருக்கும். இப்போது அந்த இருட்டான இடம் உங்களை அப்படியே உள்ளே இழுக்குது. நீங்களா, அப்போது அந்த கழுகு மாரி அந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. இதைத்தான் நாங்கள் முன்னாடி இருந்து சொல்ல ட்ரை பண்ணோம். நீ எங்கே கேட்ட அப்படிங்கிற மாரி அந்த பஞ்சவர்ண கிளி வந்து சொல்லுதுடா. நீங்களா, ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. அது உங்களை அப்படியே இழுத்துட்டே இருக்குது. தார் மாதிரி இருக்குடா அது உங்களை அப்படியே இழுக்க இழுக்க அந்த மயில் என்ன பண்ணுதுன்னா, அந்த பனிமலைக்குள்ள தான் நின்றுட்டுருக்கும், வெளியே தான் நின்றுட்டுருக்குண்டா அது நீங்கள் உள்ளே போகிறத பார்த்துட்டு உங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த பஞ்சவர்ண கிளியும் அணிலும் அந்த மயில்கிட்ட வந்து ஓடிடுதுடா. நீங்களா, என்னை விட்டுட்டு போகிறீங்களே, நான் என்னையும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த அணில் பார்த்திங்கன்னா உங்களை பிடிச்சி இழுக்குது. அதனால் சுத்தமாக முடியல. பட் உங்களை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ட்ரையாவது பண்ணுது. அந்த பஞ்சவர்ண கிளி பார்த்திங்கன்னா, நீ வந்து உன்னோட சக்தியை பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா, எப்படி என்னோடய சக்தியை எந்த நிலமையில நான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. வேறு வழி இல்லை, நீ சக்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நீ வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு ஒரு நிலைப்படுத்தி உங்களோட சக்தியை அப்படியே வெளியில் கொண்டு வர்றீங்க. ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து அப்படியே அந்த பனியில் வந்து உருண்டு போகிறீங்க பாருங்கள். கூட இப்போது நத்தை மட்டும்தான் இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து அப்படியே பனியை சுற்றி உங்களை சுற்றி அப்படியே உருண்டு போய் ஒரு பாறை மேலே மோதி அப்படியே நிற்கிறீங்க. அந்த பனியெல்லாம் அப்படியே உதிருது. நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரை தான் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. நத்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃபிங்கரை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளி, அணில், மயில் சொல்லிட்டு அந்த 3 உயிரினங்கள் மட்டும் உங்களை பார்த்து ஓடி வருது. அந்த ஆட்டுக்குட்டி வரல. நீங்களா அப்படியே தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறீங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அந்த நாத்தையும், இல்லை ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், எப்படியோ ஓடு இருக்கவும் தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிவிட்டு அந்த நத்தையை வந்து அப்படியே தடவி கொடுத்துட்ருக்கீங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முள்ளமன்றி உங்களுக்கு பார்த்துருது. நீங்களா, முள்ளமன்றி பார்த்துட்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அந்த முள்ளமன்றியை ஹக் பண்ணுறீங்க. அப்போ அந்த முள்ளமன்றியா, அப்பா நல்ல வேலை தப்பிச்சு வந்த அந்த ஆட்டுக்குட்டியிலேருந்து, அதுவும் பேய் தான் சொல்லலான்றக்குள்ள நீ போயிட்ட, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா, அப்போது அந்த ஆட்டுக்குட்டி பேய்னா அப்போது அவங்களுக்கு மருந்து எதுக்கிட்ட இருந்து கிடச்சிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுங்கெல்லாம் உன்னை ஏமாத்திடுச்சு. அந்த ஆட்டுக்குட்டியை வச்சுருந்தது வேறு பக்கம். இங்கே பாரு, நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அந்த ஆட்டுக்குட்டியை. நீ தூக்கிட்டு போனது ஒரு பேய் தான். அந்த பேய் தான் ஆட்டுக்குட்டியாக மாறி உன் கையில் வந்து உட்காந்துருந்தது. நீ அது தெரியாமல் அதை தூக்கிட்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமட்டி சொல்லுது. நீங்களா, ஓ அப்படியா, அதனால தான் அது உங்ககிட்ட விடாமல் என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த மலையில் வச்சு கொல்ல பார்த்ததா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க.
ம். ஆமா. நீ வந்து நெறையா சக்திகள உனக்குள்ள வச்சிருக்க. அதனால உன்ன கொன்னு அந்த சக்திகள அத அடையணும்னு பாக்குது. நீ அத அதுக்கு வந்து வழி விடாத அப்படிங்கிற மாரி சொல்லுதுடா. நீங்களா, சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்போ வந்து முள்ளம்பன்றி கூடயே அப்படியே ஜாலியா நடந்து போயிட்டுருக்கீங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, நல்லா காடு மாரி வருதுடா. அந்த காட்டுக்குள்ள பார்த்துட்டு, ம் அடுத்து சக்தி எடுக்க தயாரா? அப்படிங்கிற மாரி உங்கள பாக்குது. நீங்களா, நான் ரெடி அப்படிங்கிற மாரி நீங்க நல்லா குஷியாயிடுறீங்க. அப்படியே போறீங்கன்னா, அந்த இயற்கை அந்த ரொம்ப வந்து மரங்கள்லாம் அந்த மாரி இருக்கு. நீங்க வந்து அதுக்குள்ள போறீங்க. போயிட்டு அப்படியே வந்து ஒரு ஃபால்ஸ் மாரி இருக்குடா. அந்த ஃபால்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்து அந்த தண்ணி விழுந்து போகுதுல்ல, அந்த பெரிய ஆறு மாரி இருக்கு. நல்லா லென்த்தா இருக்கு. சென்ட்ரல்ல வந்து ஒரு மரம் இருக்கு. சரிங்களா? அந்த மரத்துக்கு மேல ஒரு எப்படி சொல்றது? தீபம். தீபம் எரியுதுன்னே வச்சுக்கங்க. அந்த சுடர் வந்து எரிஞ்சிட்டுருக்கு. அந்த சுடர் தான் வந்து அந்த வெளிச்சம். சரிங்களா? அதுதான் பவர். அத தான் போயிட்டு நீங்க எடுக்கணும். நீங்களா, எப்படி போய் எடுக்கிறது? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நீச்சல் அடிச்சு தான் போணும் அப்படிங்கிற மாரி வந்து அந்த அணில்குட்டி சொல்லுது. நீங்களா, நான் எதுக்கு நீச்சல் அடிச்சு போணும்? எனக்கு தான் தண்ணியோட பவர் இருக்குல்ல அப்படிங்கிற மாரி ஒரு சொடக்கு போடுறீங்க. அந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா, நடந்து போறீங்கன்னா, நடந்து போயிட்டு அந்த மரத்த அப்படியே ஒரு குலுக்கு குலுக்குறீங்க. வேணாம் குலுக்கிராத அப்படிங்கிற மாரி இந்த பஞ்சவர்ண கிளி வந்து சொல்லி வாய மூட நீங்க குலுக்கிட்டீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, மேலேருந்து அப்படியே சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா ஏதோ உங்க மேல விழுகுது. நீங்கலாம் என்னது இது? அப்படிங்கிற மாரி பார்க்குறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அட்டைப்பூச்சி. நீங்கலாம் ஐயய்யோ! அட்டைப்பூச்சி அப்படிங்கிற மாரி நீங்க எல்லாத்தையும் பிடிச்சு அப்படி தட்டி விட்டுட்டுருக்கீங்க. அது ஒண்ணுமே போமாட்டேங்குது. நீங்களா வேற வழி இல்ல. நீங்க சரி போங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நத்த எல்லாத்தையும் வந்து அப்படியே இறக்கி விட்டுட்டு உங்களோட அந்த ஃபயர் பவர வந்து வெளியில கொண்டு வரீங்கடா. உங்க மேல ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா? அது எல்லாமே வந்து நான் அந்த அட்டைப்பூச்சி, அந்த அட்டைப்பூச்சி அப்படியே எல்லாம் கீழ விழுகுது. நீங்களா, "அப்பா! இங்க இந்த அட்டைப்பூச்சி தான் இருக்கா? முதல்லயே சொல்ல மாட்டியா முள்ளமன்றி?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. அது ரொம்ப தூரத்தில நின்னுட்டு உங்களையே பார்த்துட்ருக்கு. நீங்களா, கேட்கலையோ அப்படிங்கிற மாரி நீங்க வந்து பார்க்குறீங்க. அதுவும் ஒண்ணும் ரியாக்ஷன் பண்ணலடா. கேட்கல போல இருக்கு. சரி நான் போயிட்டு அந்த பவர எடுத்துட்டு வரேன். நீங்கலாம் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க அந்த மரத்து மேல ஏற ஆரம்பிக்கிறீங்க. அந்த மரத்தில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளை ஒவ்வொரு மாரி இருக்கு. அதாவது ஒரு கிளை முள்ளு முள்ளா இருந்தா, ஒரு கிளை வந்து அப்படியே பூ பூவா இருக்கு. நீங்கலாம் என்னது இதில இவ்ளோ டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்துட்டே மேல போயிட்டுருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மேல அந்த உச்சிக்கு போறக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு எப்படி சொல்றது? அந்த என்ன பட்டுப்புழுன்னு சொல்லுவாங்கல்ல. பட்டுப்புழு. அந்த புழு வந்து அப்படியே பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு புழு. அப்படியே தங்கத்துல அப்படியே மின்னிட்டுருக்கு. நீங்கலாம் அத பார்க்குறீங்க. இது ஏதோ எனக்கு டிஃப்ரெண்ட்டா தெரியுதே! அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அத பார்த்துட்டே இருக்கீங்க. அதுவா அப்படியே கண்ண திறக்குதுடா. நீங்களா, என்ன கண்ணு தொறந்துருச்சு அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அப்படியே ஷாக் ஆகுறீங்க. அதுவா உங்கள பார்த்துட்டு, "ஒரு வழியா வந்துட்டியா? எப்ப நீ வருவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இங்கேயே இருந்து பட்டாம்பூச்சியா மாறிருவோம்னு பயந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுது. நீங்களா சிரிச்சுட்டு, "ம் சரி, சரி பயப்படாத." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த புழுவ வந்து நீங்க அப்படி தூக்குறீங்க. உங்களால தூக்கவே முடியல. "முதல்ல போயிட்டு என்னோட பவர எடு. அப்பதான் நான் உன் கைக்கு வருவேன்." அப்படிங்கிற மாரி அது சொல்லுது. நீங்களா, "ஓ ஆமால்ல, சாரி." அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அதுக்கு மேலேயும் போயிட்டு, அப்படியே அந்த பவர் எடுக்கிறீங்களா? எப்படின்னா, அந்த பட்டுப்புழு இருக்குல்ல, அந்த புழுவுக்கு மேல நீங்க நடந்து போய் தான் அந்த பவர் எடுக்கணும். அந்த புழு செத்துறக்கூடாது. செத்துருச்சு அப்படின்னா, அந்த பவர் மறைஞ்சிரும். நீங்க வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி, உங்களோட காற்றோட சக்தியும் பயன்படுத்தி, நீங்க வந்து அதுக்கு மேல அப்படியே மெதுவா மிதந்து மிதந்து நடந்து போறீங்க. நடந்து போயிட்டு அந்த பவர வந்து எடுக்க போறீங்க. அது உங்க கையில சிக்கவே மாட்டேங்குது. ரொம்ப ஆட்டம் காட்டுது. நீங்களா உங்களோட அந்த காற்றோட சக்தி, நீரோட சக்தின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே ஒரு சுழல் மாரி கொண்டு வரீங்க. சின்ன சுழலா அந்த பவர சுத்தி வர மாரிடா. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு இடத்துல அப்படியே சிக்கிக்குது. ஒரே இடத்துல அப்படியே கூண்டுல மாட்டுன கிளி மாரி. அந்த மாரி மாட்டிக்கிது. நீங்களும் அத பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு, "மாட்னியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பவர அப்படியே கையில எடுக்குறீங்க பாருங்க. அது உங்க கிட்ட வந்துருது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பட்டுப்புழு சின்னதாகுது. உங்களுக்கு அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆயி நீங்க கீழ விழுகுறீங்க. அந்த கிளையெல்லாம் உடைச்சுக்கிட்டு அப்படி தான்டா விழுகுறீங்க. அந்த புழு பார்த்தீங்கன்னா, சின்னதாயிடுச்சு. அப்படியே அந்த நத்த சைஸ்க்கு தான் இருக்குது அந்த புழு. சரிங்களா? அந்த மாரி தான் இருக்கு. நீங்களா, "ஆ ஐயோ! அப்பா என் இடுப்பு போச்சு" அப்படிங்கிற மாரி கீழ விழுந்து அடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறீங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நத்த தான், "மயன் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குது. நீங்களா, "ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே எந்திரிச்சு நிக்கிறீங்க. அப்ப அந்த புழுவா, "நல்ல வேளை என் மேல விழுந்து என்ன நசுக்கிருவேன்னு பார்த்தேன். நல்ல வேளை நசுக்கல. நல்லா தான் இருக்கேன் நான்" அப்படிங்கிற மாரி அது வந்து சொல்லுது. நீங்களா, "நீ ரொம்ப கியூட்டா இருக்க. உன்ன இங்க வா" அப்படிங்கிற மாரி நீங்க வந்து அத எடுத்து உங்க பேங்கிள் மாரி போட்டுக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு ரைட் ஹேண்ட்ல பேங்கிள் மாரி போட்டிருக்கீங்க.
அப்போது அதுவா நல்லா இருக்கனா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. க்யூட்டாக இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட ஃபேஸில் வந்து அப்படியே டச் பண்ணுறீங்க. அது அப்படியே கூசுது போல் இருக்குது. அது அப்படியே அந்த நோஸை வந்து அப்படியே தேக்கி விடல அந்த மாதிரி பண்ணுது. நீங்களா சரி இந்த பவரும் எனக்கு கிடைச்சிருச்சு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மற்ற அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபரணங்க மாதிரி இருக்குது அந்த அனிமல்ஸ் எல்லாமே. ரிங்காக வந்து அந்த நத்தை இருக்குது. உங்களுக்கு வளையலாக அந்த பட்டுப்புழு இருக்குது. உங்களுக்கு வந்து செயினாக அந்த அணில் இருக்குது சரியா? அணில் அப்புறம் உங்கள் ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சவர்ண கிளி அது இருக்குது. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மயில் வந்து தோகை விரித்து ஆடுனா உங்களுக்குள்ள அப்படியே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, இயற்கை வளம் மிக்க ஒரு பெண்மணி அப்படி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருப்பீங்க. நீங்களாம் அப்படி நடந்து வர்றீங்க. அதை வந்து இங்கே முள்ளமன்றி நின்று பார்க்குது. ரொம்ப அழகாக இருக்கால, நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அது வந்து அப்படியே எச்சி முழுங்குவாங்களடா அந்த மாதிரி வந்து அது பண்ணுது. பக்கத்தில் இருந்த ஆட்டுக்குட்டி தான் ரொம்ப பார்த்தே கற்பழிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த முள்ளமண்டி தான் சிரிச்சுட்டு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ரொம்ப பச்சையாக தெரியுது, தயவு செஞ்சு நீயே காட்டி கொடுத்துறாத, என்னோடய பவரை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது. இந்த பக்கம் முள்ளமன்றியா சரி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அது வந்து நார்மல் ஆகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி திரும்பிட்டு போகுது. நீ எங்கே அந்த பக்கம் போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நான் இந்த பக்கம் தான் போகணும், என்னோடய பவர் அங்கே தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது. நீங்களா அப்படியே வெளியில் வந்து நிற்கிறீங்கடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னா நான், இது ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா இந்த ஒவ்வொரு பாட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து வரப்போகிற ஸ்டோரிஸில் வந்து இது கண்டினியூ ஆகும். அதனால தான்டா டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தால் சாரிடா, மன்னிச்சுக்கங்க சரியா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.